வணக்கம் ஷர்மிளா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் உறுதிப்படுத்தாத ஒரு தேதியில் வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதாவது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டு பகுதியில், அதாவது அணைப்ப தாலுகாவுக்கு உட்பட்ட கந்தநேரி என்ற ஒரு பகுதியில் பார்த்தோம்னா ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடம் இருக்கின்றன. அந்த பகுதியில் தான் அரசியல் கட்சி சார்பில் நடைபெறும் அனைத்து கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். இது தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமே இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இந்த முறையும், அதாவது தாவேகா கட்சியின் சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழக கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக அந்த பகுதியில் அதிக அளவு பொதுமக்கள் வந்திருந்தனர். இந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த ஒரு சோக சம்பவமானது அங்கு அரங்கேறியது. அதன் பிறகு அதாவது இது தொடர்பான ஒரு நீதி விசாரணையும் விசாரிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் அரசியல் கட்சி சார்ந்த ஏதாவது ஒரு கூட்டங்கள் நடைபெற்றால் பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இடங்கள் அமைய வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு, அதாவது கரூர் அந்த பிரச்சாரத்திற்கு பிறகு வேலூருக்கு தான் வருகை தருவதாக இருந்தது. அந்த வருகை தரும் அந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டன. அதன் பிறகு பார்த்தோம்னால் பாண்டிச்சேரி உட்பட 2 இடங்களில் விஜய் பிரச்சாரமானது மேற்கொண்டார். ஆனால் வேலூர் வருகை தந்த அந்த நிகழ்ச்சி அன்றே ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு, அதாவது இடையில் பாண்டிச்சேரி உட்பட 2 இடங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு, அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு வேலூருக்கு வருகை தர இருந்த அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு அடுத்த மாதம் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் கேட்டபோது அவர் தெரிவித்தது என்னவென்றால், தேதியானது உறுதிப்பட தெரியவில்லை. ஆனால் அடுத்த மாதம் விஜய் வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தருவது உறுதி. நிகழ்ச்சி நடைபெறும், அதாவது பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடமும் அணைக்கட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட கந்தநேரி பகுதியில் தான் இந்த பிரச்சாரமும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையிடம் கேட்டபோதும் காவல்துறை சார்பில் தெரிவித்தது என்னவென்றால், இது தொடர்பான எந்த ஒரு அனுமதி மனுவும் தங்களிடம் வழங்கவில்லை. இனிவரும் காலங்களில் வழங்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். விஜயின், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் வேலூரில் நடைபெற இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அந்த கட்சி நிர்வாகிகளும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது.